மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுகுறித்து கருத்து தெரிவித்தனர். அமைச்சு பதவிகளை ஏற்றிருந்தால் நாங்கள் அவர்களுடன் கட்டுப்பட்டவர்களாக மாறுவோம். அந்த கட்டுப்பாடை அரசாங்கம் எம்மேல் திணிக்க முடியாது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தப்புக்களை விடுகின்ற பொழுது தட்டு கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த நாட்டில் எமது கட்சியாகிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டே தவிர ஏனைய தமிழ் கட்சிகளிலோ அல்லது வேறு கட்சிகளிலோ இருப்பவர்களுக்கு அந்த திராணி இல்லை. அவர்களுக்கு அந்த திராணி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேறவர்கள் அதை கோர முடியாது நிற்கிறார்கள். அந்த நிலையில்தான் நாங்கள் அமைச்சர் பதவியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்கனவே ஜனாதிபதியிலே தோல்வி கண்டவர்கள் கூறுகின்றார்கள், தாங்கள் தோல்வி கண்டதற்கு பிற்பாடு எங்களை பார்த்து அவர்கள் விரல் நீட்டுகின்றார்கள், நாங்கள் கிழக்கு மாகாண சபையில் தோற்றுவிட்டோம் என்று. நிச்சயமாக நாங்கள் இதில் ஒன்றை கோருகின்றோம், நாங்கள் தோற்றவர்கள் அல்ல, நாங்கள் வென்றவர்கள், வென்று கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த அமைச்சு பதவிகளிலே தோற்றுவிட்டோம் என்று. நிச்சயமாக நாங்கள் தோற்கவில்லை. இந்த கிழக்கு மாகாணத்தில் அமைச்சு பதவி எடுப்பது என்பது கூட நாங்கள் பதவிக்கு ஆசைப்பட்டோ அல்லது சலுகைக்கு ஆசைப்பட்டோ அல்லது வியாபாரத்தில் சலுகைக்கு சேர்ந்து ஆசைப்பட்டோ நாங்கள் எடுக்கவில்லை. நாங்கள் எடுக்கின்ற விடயம் என்னவென்றால், கிழக்கு மாகாணம் என்பது கடந்த போரினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த மாகாண சபையில் எமது இந்த தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள், இவ்வாறான இந்த படுவான்கரையிலே இருக்கக்கூடிய மக்கள், கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பின்தங்கிய மக்கள், இயற்கை அனர்த்தத்தினாலும் போர் அனர்த்தத்தினாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சில விடயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக எங்கள் மக்கள் எங்களிடம் கூறுகின்றார்கள், ஒரு இணைந்த இந்த கிழக்கு மாகாண சபையிலே ஆட்சி செய்யுமாறு கூறுகின்றார்கள். அதற்காகத்தான் நாங்கள் சில விடயங்களை கேட்டிருந்தோம். ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கூட அந்த மனோநிலையை புரிந்து கொள்ளாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பல வழிகளில் ஓரம் கட்டி இருக்கின்றது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம்.